அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்கும் பேரன்புக்குரிய நட்புறவுகளே, இன்றும் என்றும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வோமாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதனின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா. கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமிக்க ரமலான் மாதம் நம்மை விட்டும் சென்று விட்டது. அல்லாஹ் பல ரமலான் மாதங்களை பெறக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு சிறிய ஹதீஸ், அது நம்முடைய வாழ்க்கையில் ஒளிவீசக்கூடிய ஹதீஸ். என்ன ஹதீஸ் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஹப்புல் அஅமாலு இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல்ல. அஹப்புல் அஅமாலு இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல்ல. இறைவனுக்கு பிடித்தமான அமல்கள் என்னவென்றால், இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான அமல் என்னவென்றால், தொடர்ச்சியாக நேமமாக இடைவிடாது செய்யக்கூடிய அமலாகும். அந்த அமல் சிறிய அமலாக இருந்தாலும் சரியே, சிறிய அமலாக இருந்தாலும் கூட அதை தொடர்ச்சியாக இடைவிடாது நேமமாக செய்ய வேண்டும். புனிதமிக்க ரமலான் மாதம் வந்தது. இந்த ரமலான் மாதத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு மாதம் குறிப்பிட்ட நேரத்தில் தொழுதோம், பகலில் நோன்பு நோற்றோம், இரவில் நின்று வணங்கினோம், பலர் தஹஜ்ஜுத் தொழுகையும் சேர்த்து தொழுது வந்தோம். இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நாம் செய்த அனைத்து வணக்கங்களும் ஒரு துவக்கமாக இருக்க வேண்டும். எஞ்சியுள்ள 11 மாதங்களில் அந்த துவக்கம் தொடர வேண்டும். இதுதான் இந்த ஹதீஸினுடைய சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாகும். அந்த அடிப்படையில் ரமலான் மாதம் சென்றதற்கு பிறகு நாம் வழமை போல் இருந்தால் அது எப்படி சாத்தியமாகும்? ஐங்காலமும் தொழக்கூடிய தொழுகையாளிகள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். புனிதமிக்க ரமலான் மாதத்தில் மட்டும் தொழுது நோன்பு வைத்து கொண்டு பிறநாள் மட்டும் தொழுதுவிட்டு நம்முடைய நேரத்தை கழிப்பதென்பது நம்முடைய ஈமானில் பலகீனத்தை ஏற்படுத்தும். ஆகவே நாம் எந்த ஒரு அமலை ரமலான் மாதத்திலே நாம் தொடங்கினோமோ, தஹஜ்ஜுத் தொழுகை, கடமையான தொழுகையில் கவனம் செலுத்தினோம், அவ்வனைத்திலும் அது ஒரு துவக்கமாக இருக்க வேண்டும், அது தொடர வேண்டும். அதே போன்று நோன்பு நோட்குதல் என்பது சுன்னத்தான நோன்புகளான 6 நோன்பு வைத்தல், அரஃபா நோன்பு வைத்தல், ஆஷூரா நோன்பு வைத்தல், ஒவ்வொரு வாரமும் திங்களென்றும் வியாழனென்றும் 2 நோன்புகள் வைத்தல், ஒவ்வொரு மாதமும் 13, 14, 15 ஆகிய நாட்களில் நோன்பு வைத்தல் சுன்னத்தான நோன்புகளாகும். இந்த நோன்புகளிலும் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நாம் செய்த வணக்கங்கள், நாம் செய்த துஆக்கள் அனைத்தையும் அங்கீகரிப்பானாக. புனித மக்கா அல் முக்கர்ரமாவிலிருந்து 12ஆம் தேதி ஜும்ஆ தொழுகைக்கு பிறகு இதை பதிந்து பகிர்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.